இதே மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வர வர ரொம்ப நல்லா. நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல. ஆனால் இதில் வந்து ஒரு பொல்லாதவன் டயத்தில் தனுஷ் பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துடுச்சு. நிஜமாக தான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். ஹீரோயின் பேர் எனக்கு சார் எந்த பேர் சொன்னீங்க சார்? இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் பேரரசாக தான் எப்பயுமே இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும்னா அவர்கிட்ட தான் கேட்பேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதிராஜா சார். சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே அது என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கேயுமே வருவோம். ஏன்னா வந்ததே அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம். அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லன்னு கூப்பிட்டாரு. நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம். என்ன மாதிரி காஸ்டியூம் பாருங்க சார், அழகாக இருக்கீங்க சார். இப்போ ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம். அது தள்ளி 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 போயிட்டே இருக்கு. கன்ஃபார்ம் நிச்சயமாக அவருடைய அதான் அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டே இருக்குது. அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அது விழாவாக நம்ம மாற்றிட வேண்டியதான். நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கேயாவது ஒரு எப்போயாவது ஏதாவது எத்தனை மணி ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார், என்ன வேலையில் இருக்கார், அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சார் இப்போ தான் சார் பார்த்தேன் சார், எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம். அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜாவுடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்குறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து அதிசயம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார். நீங்களும் தான் சார், நீங்களும் தான். உங்களுக்கான பயோபிக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. நிச்சயமாக அது 6 வரிசையில் வர எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க. நிச்சயமாக வாழ்த்துக்கள் சார். இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான். அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யாரு, உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனர்னு கேட்டதுக்கு வெற்றிமாறன் தான் நான் சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு எதாவது இன்ஸ்பிரேஷனாக எதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடய பேசன்னு தோணுச்சுன்னா வெற்றிமாறன் ஆஃபீஸ் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர். புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு உதயகுமார் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். பேரரசு சாருக்கு வாழ்த்துக்கள். சங்கர்னு பேரை ஒரு டைரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டைரக்டர், அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர். அதை தாண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு ஒருத்தர் வந்தார். திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கர்னு ஒரு டைரக்டர் வந்தாங்க. அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேர். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயக்குநர்களாகட்டும் தயாரிப்பாளர்களாகட்டும் அதில் உள்ள உச்ச நட்சத்திரங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த படத்துக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு அமையும் அது. இப்போ நீங்கள் ஒரு இயக்குநர்கள் எடுத்துட்டிங்கன்னா பேரரசு சார், ஆர்.வி. விஜயகுமார் சார், லிங்குசாமி சார், வெற்றிமாறன் சார், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். இந்த பக்கம் வந்து தயாரிப்பாளர்கள் அம்மா கிரியேஷன் சிவா சார்,
தனஞ்சயன் சார், இங்கே வந்து சத்யஜோதி தியாகராஜன் சார், இது மாதிரி ஒட்டுமொத்த பெரியவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. சந்தோஷமான விஷயம். சில படங்கள் வந்து ஜென்ரலாகவே பிளஸ்டாக இருக்கும், ஒரு மாதிரி எல்லாரோடைய பிளஸ்ஸிங்கும் சேர்ந்ததாக இருக்கும். எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க, திலீப் பாபு சார் மிக அருமையாக வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு, ஒரு ப்ராஜெக்டை எப்படி ப்ராப்பராக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் கூட இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்கேன், அவர் என்கிட்ட வியாபாரமே பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு நான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அவருடைய படங்களில் என்னுடைய பேனரை போட்டுட்டு அவர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவார், நாளைக்கு நான் நாளைக்கு வந்து ஃபஸ்ட் லுக் விடுறேன், ஃபஸ்ட் லுக்கில் வந்து உங்களோட பேனர் சேர்த்துருக்கேன் அப்படின்பார். இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே திலீப் பாபு சார் இன்னும் 200 படங்கள் எடுத்தாலும் அந்த 200 படங்கள்லையும் நான் கூட இருக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். இதே லெஃப்டில் இருக்குமா ரைட்டில் இருக்குமான்னு தெரியாது, என்னோடய பேனரை வந்து லெஃப்டில் போட்டு அவர் சார் ரைட்டில் போட்டிருப்பார் அவரோட பேனரை. இது நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சார். ஒரு வியாபாரம் தாண்டி நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் இந்த படத்துக்கு மேலும் நான் வந்து உண்மையாக மேலும் நான் நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறது தோணும். ஒரு துளி கூட வியாபாரம் இல்லாத சமரசம் இல்லாத ஒரு தயாரிப்பாளர். வெறும் ஒரு தயாரிப்பாளர் எப்படி ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சில பேர்கள் அப்படி லிஸ்ட் பண்ணால் அதில் முக்கியமான இடத்துல திலீப் பாபு சார் இருப்பார். ஒரு பாட்டுக்காக முன்னாடி ஒரு பாட்டு எனக்கு வந்து இதே ஜிவி பிரகாஷ் சார் நடித்த ஒரு படத்தில் ஒரு சாங்குக்காக 5 மந்த்ஸ் வெயிட் பண்ணோம் ஆடியோக்காக அப்படின்னாச்சு. இந்த கல்வன் படத்தை அதாவது கோவிட் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பர்மிஷன் கிடைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சாதாரண உழைப்பு கிடையாது இந்த ப்ராஜெக்டுக்காக. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை நோக்கி ஜிவி பிரகாஷ் சார் அவர் எனர்ஜி வந்து எந்த நிமிஷத்துலையும் எந்த லெவல்லையும் இருக்கும். அது இந்த படம் ஒரு லாங் ட்ராவல் வந்து இதில் உள்ள டெக்னீஷியன் அத்தனை பேருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அழைப்பை ஏற்று வந்த பிரஸ் அண்ட் மீடியா, மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து லெஜெண்ட்ஸ், பெரிய பெரிய சாதனைகள் பண்ண இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. பட் ஒரு பேனருக்காக ஒரு படம் போய் பார்க்குறோன்னா அது சத்யஜோதி. நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே தியாகராஜன் சார் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்டு. அடுத்து அம்மா கிரியேஷன் சிவா சார் சொல்லவே வேணாம். நிறைய படங்கள் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அப்படின்னு போட்ட உடனே போய் பார்க்க தரமான படங்களாக இருக்கும். ஸோ இவங்களாம் இன்ஸ்பிரேஷன். நான் ஸ்கூலில் இருந்து படிச்சுட்டு படம் பார்க்குற சமயத்தில் இவங்க மேடையிலலாம் ஒன்றா உட்காந்து ஒரு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும்ன்றது எனக்கு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் தான். அடுத்து தனஞ்சயன் சார், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டேட்டா பேஸ், என்சைக்ளோபீடியா, இந்தியன் சினிமாவோட கம்ப்ளீட் டேட்டா பேஸ் கையில் வச்சுருக்கிற ஒரு தயாரிப்பாளர் நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கிறனா தனஞ்சயன் சார் மட்டும்தான். என்ன டவுட் கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுவார். அடுத்து இயக்குனர் எம்எம் பாஜராஜா சார். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக நான் வேகமாக பேசிடுறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஜேர்னி எங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் அவ்வளோ தடங்கல்கள், பர்மிஷன் கிடைக்கிறதுக்காக அனிமலோட பர்மிஷன், கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடி யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. ஸோ ஜிவி ரொம்ப பயந்துட்டு இருந்தார், யானை கூட நடிக்க போகிறோம் எப்படி. அவருக்காகவே வந்து திலீப் சுப்பராயன் மாஸ்டர் நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா சின்ன படமாக இருந்தாலும் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் தான். திலீப் சுப்பராயன் மாஸ்டர் கொண்டு வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. ஸோ நல்ல வேலை ஒரு நாளைக்கு முன்னாடி மதம் பிடிச்சது. ஷூட் பண்ணும்போது அது நடந்திருந்ததுன்னா பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். அதுக்காக ஒரு 5 மாதம் வெயிட் பண்ணி மழைலாம் நின்றதுக்கப்புறம் படம் ஆரம்பித்தோம். கிளைமேக்ஸ் மட்டுமே பாலக்காடு ஃபாரஸ்ட் ஏரியாவில் 7 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வி ஸ்பெண்ட் 1.25 crores. ஸோ ஒன்லி ஃபார் கிளைமேக்ஸ் போர்ஷன். ஸோ லாங் ஜேர்னி, நிறைய பேர் கடினமான உழைப்பை கொடுத்துருக்கோம். மேம்போக்காக எடுக்காமல் இன்டெப்த்தாக உட்கார்ந்து டேரக்டருக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் பண்ணி கொடுத்து, ஸோ எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ரேவா டைரக்டர் எல்லாருமே வந்து மிகப்பெரிய பங்களிப்பு அளிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் சொல்லவே வேணாம். ஸோ செகண்ட் மூவி எங்களுக்கு எங்கள் பேனரில் பேச்சுலருக்கு அப்புறம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அவர்கிட்ட பேசினது ஒரு வேறு, பட் அவர் எங்களுக்காக நடித்து கொடுத்த நம்பர் ஆஃப் டேஸ் ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ எந்த ஒரு விஷயமும் பேசாமல் நாங்கள் கூப்பிடும்போதெல்லாம் வந்து நடித்து கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ஜிவி. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும். சேம் இவானா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ கமிட் பண்ணும்போது
தெரியாது. லவ் டுடே மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ அது எங்களுக்கு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ரொம்ப இயல்பாக நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவானா. அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவர் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பெரிய அக்ரிமெண்ட் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நான் படம் எடுத்தால் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். திஸ் இஸ் 4th ஃபிலிம் வி ஆர் ஒர்க்கிங் வித் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஃப்யூச்சரில் இருக்க எல்லா படமும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். லிங்குசாமி சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்துனது. தேங்க்யூ வெரி மச். உதயகுமார் சார் நான் அப்பப்போ பார்ப்பேன். என்னோடய ஆஃபீஸ் செல்வமணி சார் பார்க்க வருவார். நாங்கள் மேலே தான் இருக்கோம். ஸோ பேசுவோம். ஸோ அவரோட படம்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது, நீங்கள் சானிட்டோரியத்தில் இருந்தீங்களா சார்? சானிட்டோரியம். ஸோ எனக்கும் அங்கே தான் பக்கத்தில் தான். ஸோ உங்களுக்கு அப்போது சின்ன கோட்டர் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் உங்களை பற்றி பேசுவாங்க, வந்து பார்க்கணும்னு நினைப்பேன். பட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. உங்க கூட இப்போ ஒன்றா உட்காந்து ஒரே மனையில் பேசுறது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி கல்வன் படம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் 2020 நவம்பர் மாதத்துக்கு தான் போனோம். அன்றைக்கி தான் நாங்கள் சத்தியமங்கலம் ஊரில் அத்தனை கடம்பூர் என்ற கிராமத்தில் பூஜா போட்டு கல்வன் படம் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஊர் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. எப்படின்னா எங்கே பார்த்தாலுமே பா அப்படின்னு சொல்ல ஒரு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஷூட் பண்ணதே வந்து எங்கள் டீமுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு விஷுவல் அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் ஐ பிலீவ் எங்கள் டைரக்டர் அண்ட் டிஓபி சங்கர் சார் வந்து அந்த அழகை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 years தேவைப்பட்டுச்சு இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி என்னென்னா நிறைய பெர்மிஷன் இஷ்யூஸ், அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், திடீர்னு மழை வரும், அப்புறம் வெயில் வரும், அண்ட் நடுவில் கொரோனா வேற வந்துடுச்சு. அதனால பிரேக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜிவி கூட எனக்கு இது 2வது படம். நாச்சியாரில் தான் ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அப்போ வந்து ஆக்சுவலி அவர் கூட நிறைய எல்லாம் பேசலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால சாரோட படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து பட் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப அழகான மியூசிக் இந்த படத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து கட்டழகு கருவாச்சி சாங் ரொம்ப பிடிக்கும். அவங்க காரில் எப்போவுமே அது மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னொரு பாட்டு வைங்கன்னு கேட்டாலுமே அவங்க இல்லை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே அதுதான் போடுறாங்க. அண்ட் தீனாவும் ஜிவி அவங்க 2 பேரும் சேர்ந்து செட்டில் இருக்கும்போதே கலகலப்பாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக ஏதாவது சொல்லி காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு சீனில் ஆக்சுவலி சங்கர் சார் வந்து தீனாவை தள்ளி வச்சாங்க, அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஜிவி வந்து கெம்பன் கேரக்டர் பண்ணுறாங்க, தீனா வந்து சூரிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. கெம்பனுக்கு சூரி நண்பனாக இருக்கிற மாதிரி இந்த பாலாமணிக்கு நந்தியாக நிவேதிதா இருந்தாங்க. நிவேதிதா புஷ்பாங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க கூட நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது, வீடு கெஸ்ட் ஹவுஸஸ் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணது. நான் ஸ்டே பண்ண வீடு வந்து ஒரு பாப்கார்ன் இருக்குல்ல, கார்ன், அந்த கார்ன் தோப்பு நடுவில் இருந்தது. ஸோ நானும் நிவேதாவும் சேர்ந்து பாப்கார்ன் எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய சமையல் பண்ணியிருக்கோம். ஸோ கல்வன் வந்து எனக்கு நார்மலான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமம், ஒரு ஹோம்லி ஃபீல்டாக இருந்தது. ஸோ அண்ட் பாரதி ராஜா சார் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சாரி என்னோட தமிழ் திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு. ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம். அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஆனராகவும் நான் கண்டுக்கிறேன். தேங்க்யூ பாரதிராஜ். அவங்க வந்து எனக்கு சில இடங்கள் வந்து இப்படி பண்ணுமா, இந்த ஆங்கிளில் நீ பார்த்துக்கோ, இந்த மாதிரி கண் வச்சுக்கோன்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ், அது எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் I want to thank என்னோட டைரக்டர் சங்கர் சார் for casting me as Balamani, and thank you Dilli sir for producing this movie. நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியதாக இருக்குது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, திங் மியூசிக், டீம் ஆஃப் டெக், அப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் சுபியக்கா, ரோஹிணி, வேறு விட்டு போயிட்டோமா யாரையாவது? ஜென்ரலாக ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு எவ்ரிபடி. அண்ட் April 4th வந்து படம் ரிலீஸ் ஆகுது.
இந்த படத்தில் கல்வன் படத்தில் கெம்பனும் சூரியனும் சேர்ந்து நிறைய பொருட்கள் தேடி இருக்கோம். April 4th ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆடியன்ஸோட ஹார்ட்டும் திருட வருவாங்க. அது நீங்களே சந்தோஷமாக கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமான இருக்குது. ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரோ பண்ண பாலாலேருந்தே ஆரம்பிச்சிடறேன். பாலா, நல்லது பண்ணால் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுன்றது உனக்கு. எனக்கு எப்படின்னா என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகணும், உனக்கு ஐடியா இருக்கணும், இல்லைனா கல்வனாக இருக்கணும், அப்போ தான் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகுன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் என்னுடைய ட்ராவல் ஒரு 3 வருஷம் டெலிபாபு சார் சொன்ன மாதிரி ரொம்ப 3 வருஷம் ட்ராவல். என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டருக்கு வந்திருக்க மாதிரியே தெரியுது. ஏன்னா அவரை பற்றி தான் நிறைய பேசணும், ஏன்னா 3 வருஷ கதை இல்லையா. அதனால் ஒரு படத்தில் வந்து கிளைமேட் சேஞ்சு, லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளி போவாங்க, ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டேரக்டர். ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லும்போது, சார் ஒரு சோளக்கொல்லை அதுக்கு நடுவில் ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க. அடுத்த ஷெடியூல் போகும்போது, சார் வீடு செட்டு போடாது சார், இப்போ சோளக்கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனும் மாறணுமோ அதே மாதிரி இவானா சொன்னாங்க, என்னையும் ஜிவி சாரையும் டேரக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு. உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க, அது உங்களுக்கு தெரியாது. இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் லவ் போர்ஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும். நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணுகிட்ட இல்லைன்னா அது மூடு ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் பேசாதீங்க, சரி சரி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்டே பேசுகிறேன், ஐயோ சூரி கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் எஞ்சுவாங்க அப்படிம்பாங்க. சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் மட்டும் எல்லா சீன்லேயும் அவர் லவ் சீன் பண்ணுவார், அதை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக கதை எழுதும்போது ஜிவினர் தான் எழுதியிருக்காங்க, ஆனால் மேக்கிங் வீடியோ பாருங்கள், ஃபுல் லவ் சீன்லேயும் பாரதி ராஜா சார் தான் இருப்பார். ஸோ இவனை கூட சொன்னாங்க, இப்போது பாரதி ராஜா சார்கிட்ட பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் பாரதி ராஜா சார்கிட்ட நாங்கள் பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு. ஸோ அதையும் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரனை வந்து டைரக்டர், கேமராமேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்பாட் எடிட்டர்னு தான் நினச்சேன். எல்லா சீனையும் அப்படியே ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி இது மட்டும் போதுன்ட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சேனலில் பேசி பிரதர். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் வந்து நம்ம கதையோடைய ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கரன் முன்னாடி வந்து கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போது என்னன்னா சங்கரன் தான் இப்போ பிரசவ வார்டில் இருக்கிற மாதிரியே இருக்கார். ஒரு ஒன்றுமே கிடையாதுங்க, யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஸ்ரீதர் என்ன பேச தெரியல, சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக சொல்லணுன்னா என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜிவி பிரகாஷ் அண்ணன். எங்கேயோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு, கல்வன் படத்தில் என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு, இப்போ போகிற எல்லா படங்கள்லையும் என் பேரை சொல்லி என்னை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஸோ இப்போ வந்து அண்ணன் எடுக்கிற கிங்ஸ்டன் படத்தில் கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சுச்சுவேஷனால் வேறு ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ஆனால் அந்த படத்தில் எனக்கு ஒரு டைலாக்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. மியூசிக்னா என்ன எதுவும் எனக்கு தெரியாது. அவங்க கேனோவில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா 2 லைன் சொல்லு, இது சொல்லு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த இது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குறிப்பாக சொல்லணுன்னா அப்பா பாரதி ராஜா சார், அவர் அப்பான்னு தான் கூப்பிடணும். தாத்தான்னு சொன்னால் சீனில் தாத்தான்னு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ஏன் கூட தான் காம்படிஷனுக்கே வர்றாங்க மேக்ஸிமம். ஸோ சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இவனா சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் அதிகமாக சமைப்பேன், பாதி சீன்ஸ் இல்லாதப்போ. அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தேன். தீனா, நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னாரு. ஸோ அப்படி நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஊடகத்துறை அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கம். ஸ்பெஷல் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் ஆக்சுவலாக அதுதான் மட்டும் தான் மைண்டில் இருக்குது, என்னால் பேச முடியல. ஸோ இந்த படத்துக்கு பெரும் உழைப்பு இருக்குது. நிச்சயம் இந்த படம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஜிவி சார், டெல்லி சார், பாரதி ராஜா சார், இவானா எல்லாத்துக்குமே நன்றி. இங்கே வந்திருக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் நன்றி. ஸோ நிச்சயம் இந்த படம் பிடிக்கும். April 4 எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். பிரசன்ட் மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயம் வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி. கல்வன் படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாங்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் சாங்கில் அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரி வாஸ் நைஸ். அண்ட் அந்த வேர்ல்டு, அந்த டைம்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அண்ட் ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஆல்சோ வாஸ் குட். ஒரு இந்த ட்ரெய்லர் பார்த்து இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர். இந்த படத்துக்கும் எனக்கும் 1-2 தொடர்புகள் இருக்குது. நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். ஹேரெல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன். அந்த டெரெயின் ரொம்ப இதாக இருந்தது. சார் அது சரியாக வருமா தானே ரொம்ப கோச்சிட்டார். டே என்னடா விளையாட என் முடியெல்லாம் இப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணாம், நான் ஒத்துவே மாட்டேன், நான் என்னாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, டே நீ வேணாம்னு படுறா, இதே கெட்டப்பில் என்னை ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போகிறான்டா அப்படின்னாரு. அண்ட் அது கல்வன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்களில் தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க. நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க. கல்வன் இப்போ தான் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அண்டு காட்டில் ஷூட் பண்ணதாக சொல்கிறேன். அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காட்டினுடைய நம்ம நேக்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்க வந்திருக்கு. அது அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது. அண்டு டைரக்டருக்கே டைம் இல்லை, இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பலை. இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக இருந்திருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த டிரெக்டர். ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லாரை விட ஒரு டைரக்டருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச். டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு அது கூடவே உட்காந்து இருந்து. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம படத்தில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும். ஐயோ நம்ம படம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க இருக்கும். திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோடு அதை ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும். அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். த வெயிட்டிங் இஸ் நாட் ஈஸி. பிளேயிங் த ஃபெலினி ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரோம். என்ன முதல்ல வந்து ஒரு கதை கரு வர்றதுக்கு காத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையாக மாறுறதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது திரைக்கதை ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர்றதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது படம் ஆகிறதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன். ஸோ த லைஃப் ஆஃப் ஃபில்ம் மேக்கர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து முதல் படத்துலேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ லாட். அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட் எவர் வீவ் சீன் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்காரு. அண்ட் அகெயின் ஜிவிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட உங்கள் 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கன்வின்சிங்காக இருக்குது. அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருக்குது. இட் இஸ் நைஸ் டு சி. அந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்டு ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா, ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேறு மாதிரியான சேலஞ்சு. இவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க, என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, வருமா வராதா, ஒரு கதை சொன்னால் அந்த கதை இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசராக ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் மாடல் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசினாங்க, இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சாக இருக்குன்னு. அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் அந்த டீம் மேலேயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகெயின் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். அண்ட் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ஜிவி
ஜிவி இஸ் கமிட்மெண்ட் தான், டெடிகேஷன். I've always liked that in him. எப்போவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு. பிகாஸ் நான் முன்னாடியெல்லாம், இப்போ அப்படி கிடையாது, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன், திடீர்னு காலையில் 2 மணிக்கு சும்மா ஃபோன் அடிப்பேன், முழிச்சிருந்தா பேசலாங்க அப்படின்னு அடிப்பேன். சொல்லுங்கள் வெற்றி, எங்கே இருக்கீங்க? ஒரு சின்ன ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், என்ன விஷயம்? இல்லை நான் வந்துடுறேன், வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 மணிக்கு போனால் சரி ஒரு 1/2 hour கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு. வீட்டில் இருந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் எனி டைம் வென் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்குது ஷேர் பண்ணுறதுக்குன்னா யூ கேன் கால் ஹிம் எனி டைம், யூ கேன் சிட் வித் ஹிம். அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர். அப்புறம் ஒரு நீங்கள் ஒரு துறையில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணுன்ற இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். அந்த கரேஜ் தான் வந்து ஜிவியை ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு. அண்ட் வித் எவ்ரி ஃபிலிம் ஹீ இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கும், ஆஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹீ ஹாஸ் மோர் இன் ஹிம். பாரதிராஜா சார் எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க. அண்ட் நான் ஆஸ் அன் ஆக்டர் அவரை எப்படி பார்க்குறேன்னா, ஹீ இஸ் ஸோ ரியல். அவர் ஆன் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு மொமெண்ட் கூட ஃபேக்கான மொமெண்ட் இல்லை. வாட் எவர் ஹீ ஃபீல்ஸ் இன் ஹிம் இஸ் தேர் ஆன் ஸ்க்ரீன். அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால தான் வை வி ஆல் லைக் டு சி பாரதிராஜா சார் ஆன் ஸ்க்ரீன் இஸ் த சின்சியரிட்டி. அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி a little controversial. நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும். நன்றி. ஏன் தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வர பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாகும். ஏன்னா ஒரு மேடை நான் யோசித்து என்ன பேசலாம் இந்த மேடை அப்படி. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி. இந்த கண்ணு வயசில் கம்மி, அதனால வாங்கிட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் சீனிங் யூ ஆர் லைக்கி. இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. சங்கர் உலகாவணி ஜீவிகாவணி வந்த கூட்டம் இல்லை. எவ்வளோ ஜெனியூனாக இருந்ததுதான் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காருவாங்க. சாதாரண நாட்களாக உட்காந்து ரொம்ப ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் தான். நிறையா தடவை சண்டை போட்டுட்டு நடிக்கும்போது நினைச்சது பிடிவாதமாக இது பாரராஜா அப்படி அந்த அதெல்லாம் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து ஒரு சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்து விட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி
మీద కొలాప్స్ ఎంత కొలాప్స్ அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான் என்னதோ பிடிவாரம். ஆனால் அப்படி நம்ம படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 8 படத்துக்கு கேமரா அவுட் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாரம் ஜெயிக்கும். வெரி லவபிள் சொல்லுவாங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கேட்கறத நம்பவே கூடாது. இந்த எப்படின்னும் போய் இதை நம்பி அழித்து கையெல்லாம் கட்டிட்டான்னு இங்கே விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்கணும்னு உண்டு. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஜாமான்னு நினச்சிருக்கோம். அங்கே தான் தெரியும் பாரு அந்த என்ன ஒன்று போனது இல்லை கொஞ்சம் கற்றுக்க சக்கரி சங்கமாக அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமான விஷயம். அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்தில் வந்திருக்க ஒரு பெரிய டைரக்டர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே பார்ப்போம். என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளையை ஒரு செத்தாக கிடைக்குது. என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். அவன் போய் அங்கே இருந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்டோம்னா படம் வேணும். நானும் பார்ப்பேன். நம்ம தான் படம் நினைப்போம். அங்கே என்ன இருக்குது, ஆமாம் என்னமோ இருக்குது. Great director, Mohammed Al-Industry is a singer. இவனை எத்தனை மேலே போட்டு பேசினாலும் கூட தரும். அந்த மண்ணே இருந்தோம். அந்த என்ன ஊர் அதெல்லாம் என்ன ஊர் கடவுள். அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்துப்படியும் எனக்கு. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு பாருங்க அக்செப்ட் யூ ஆர் ஃபெயில் இன் சங்க. அது நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யார் என் செல்லம் யார் எது உழப்பங்க. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். வெற்றி சார் அண்ட் சக்தி சத்யஜோதி, தியாகராஜன் சார், வெங்கட்ராம் சார், ரைட்டர்ஸ், ரெவா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா யூஸ்வலாக நிறைய படங்கள் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இந்த படம் அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ டேலண்ட், ஐ விஷ் யூ த பெஸ்ட். இன்னைக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே அதாவது சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்செக்யூர் ஆகிடுச்சு. நான் தான் ரொம்ப ஸ்டைலாக போட்டு வரேன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டைலாக வந்துட்டார். நான் உடனே சார் என்ன சார் என்னோட யங்காக போட்டு வந்துட்டீங்க, எனக்கு இப்போ இன்செக்யூர்டாக இருக்குது சார் உங்களை பார்த்துட்டு. அப்படி ஆகிடுச்சு. ரொம்ப யூத்தாக இருப்பார். அதுவும் பொண்ணுங்கள்லாம் வந்தால் ரொம்ப யூத் ஆகிடுவார். செல்லோன்னு கூப்பிட்டாரு. நான் பார்த்தேன் இவன் நான் கூப்பிட்றாரு போல இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னதான்டா அப்படின்னாரு. ஓகே என்னதான் கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி அவரை பயங்கரமாக மறைச்சி வச்சிருக்காங்க ட்ரெய்லரில். இந்த படத்தோட உண்மையான ஹீரோ பாலராஜா சார் தான். அவருக்கு நானும் தீனாவும் வில்லனா நடிச்சிருக்கோம் இந்த படத்தில். இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கோம். படம் பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு. இதை நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார். போகும்போது கூட்டு போங்க சார். கழட்டி விட்டு இவான வண்டி கூட்டு போவாதீங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பாக இருக்கும். அவரை பார்த்தோன்னே அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போயிடுவாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு. நானும் தினம் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்போம். நம்ம கூட வந்து பேசுவாங்களா சார் அப்படின்னு. ஸோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடித்தது, அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமாக வச்சுப்பேன். ஏன்னா there is so much to learn from him. இப்போ கூட காரில் திருச்சியிலேருந்து வரும்போது நான் அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன். முதல் மரியாதை கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவரும் ராஜா சாரும் பண்ணுது. அதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணவும் முடியாது.
தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசராக வரணும்னா பாரதிராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பமை தாண்டி இன்னும் யாரும் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரெஃபரன்ஸ். ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக்கு, நேட்டிவிட்டினா முதல் மரியாதை, 16 வயதுல என்ன எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணாத ஜானரே இல்லை. ஸோ ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க, சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க, சார் இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார் இதுக்கு இந்த பாட்டிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார், நான் கேட்டே இருப்பேன். ஆனால் அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக சொல்லுவார், அழகாக சொல்லுவார், இதை நான் இப்படி வாங்கினேன், இது இப்படி வாங்கினேன். ஸோ அவருக்கு வந்து மறைச்சி எதுவுமே கிடையாது. இட் இஸ் வெரி ஓப்பன். ஸோ தேர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஹீஸ் அன் என்சைக்ளோபீடியா, ஹீஸ் அ டிக்ஷனரி. தமிழ் சினிமாவுடைய கிராமர் புக்கு அவரும் ராஜா சாரும். ஸோ அவங்ககிட்ட தான் நாங்கள் கற்றுக்குறோம். நானும் அந்த பயோபிக் ரொம்ப வீக் பண்ணுறேன். ஏதாவது கேமியோ இருந்தால் சொல்லுங்கள் சார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ரோல் பண்ணியிருக்காங்க சார். அது எல்லாமே இதுக்கப்புறம் ரிவீல் ஆகும். பிவி சங்கர் வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. எவ்வளோ பெரிய உழைப்பாளினா அவன் ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான். நான் ஒரு வாட்டி அவன் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு நான் மல்டி வைட்டமின்லாம் வாங்கி கொடுப்பேன். டே சாப்பிட்றா ப்ளீஸ்ரா, ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்லுவேன். ஏன்னா அப்படி உழைப்பான். அவருடைய கேமராமேன், அவருடைய காம்போசிஷன் சென்ஸ் ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் அவர். இட்ஸ் எ கிரேட் டேலண்ட். அவனுடைய உழைப்பு எல்லாமே வெளில வரும். இஸ் நாட் அ நார்மல் பர்சன், நாட் அ நார்மல் கை. இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் இன் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. அண்ட் இவானா நாச்சியாருக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க வந்து ஷீஸ் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட். நல்லா, அதாவது இவ்வளோ சின்ன உருவத்துக்குள்ளே இவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்குமா, அடிக்கிறா, வந்து திட்டுறா, பயங்கர பவராக இருக்கிறா. ஸோ இவ்வளோ சின்ன உருவத்தில் இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தீனா நல்லா சமைப்பார். சொல்கிற எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவார்னு ஃபோனே எடுக்க மாட்டான். கிங்ஸ்டனில் வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அண்ணன் நான் கொஞ்சம் ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணுறேண்ணே, அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ட்டா. ஏய் நாளைக்கு ஷூட்ரா, எனக்கு நான் என்னடா செய்வேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டான். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. சத்தியமங்கலம் வந்து நாங்கள் 2 பேரும் ரூம்மேட்ஸு. தங்கறதுக்கு இடம் இருக்காது, ஏதாவது ஃபாரஸ்ட் குவார்ட்டர்ஸில் தங்கிட்டு இருப்போம். யாருக்குமே தங்கறதுக்குலாம் இடம் இருக்காது, என்ன கிடைக்குதோ அவ்வளோதான். ஹி யூஸ் டு குக் ஃபார் மீ. அதுக்கப்புறம் மார்னிங்லாம் ரொம்ப ஃபன்னாக இருப்பான். நைட்டெல்லாம் கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுவான். ஒரு 8:30 மணிக்கு மேலே இமோஷனல் ஆகிட்டானா அவனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, அவ்வளோ இமோஷனல் ஆகிடுவான். ஸோ இஸ் அ கிரேட் டேலண்ட். ஃபோனை எத்தனை நல்லா இருக்கும் அப்படின்னா, எத்தனை படம் உனக்கு நான் சொல்கிறது. ஆனால் இந்த ஒரு படம் தாங்க சேர்ந்து நடிச்சிருக்கோம். நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் எல்லாமே கேட்டேன். ஒரு 6 படம் கேட்டேன். டேட்டை கொடுக்க மாட்டேங்கிறான். டேட்டை கொடுங்க சார். அப்புறம் இந்த படம் டில்லி பாபு சார் அண்ட் சக்தி சார் பேச்சுலர் காம்பினேஷனுக்கு அப்புறமா திருப்பி சேர்றோம். ஆக்சுவலி பேச்சுலருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட படம் இது. நாங்கள் 6 வருஷமாக இந்த படத்தை பண்ணிகிட்டே இருக்கோம். பட் சங்கர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இந்த படத்தை விட்டுறவே கூடாது, சங்கரை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டில்லி பாபு சாரை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு பெரிய ஜர்னியாக மாறிடுச்சு. கண்டிப்பாக உங்களுடைய பேஷன்ஸ்க்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக தேட்டரிக்கல் ஷேரும் இந்த படம் நல்லா பண்ணோம். நல்ல டேட்டு. அன்றைக்கி தனுஷ் சார் சொல்லியிருந்தார், April 4th நல்ல டேட்ரா, சூப்பர் டேட்டு, சம்மருடைய பிகினிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ டேட்டும் உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருச்சு. சக்தி சார் இருக்காங்க, அப்புறம் என்ன. ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி ஒன் ப்ராமிசிங் ஃபிலிம். டெஃபினெட்லி பிவி சங்கர் இஸ் someone to watch out for, and I would like to thank all the artists, all the technicians who worked. Thanks Nehan sir, thanks all the சாம் லோகேஷ். எனக்கு கிங்ஸ்டனும் அவர் தான் பண்ணுறாரு. பேச்சுலர், சிவப்பு மஞ்சள் பச்சை, அது கூட பண்ண எல்லா படங்களுமே எனக்கு என்னுடைய நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், எந்த பாயிண்ட்லேருந்து அதை வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மாறும். சில பேர் டைனமிக்காக பண்ணுவாங்க, சில பேர் வந்து அது இவால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய ஒரு வாட்டியும் என்னை வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு அவருடைய எடிட்டிங்கில் வர படங்களில் வந்து எனக்கு பத்திரிகைகளில் எழுதினாங்க. தேங்க்ஸ் சாம், தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர், தேங்க்ஸ் டு த ரைட்டர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.